எல்லாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பருவம் 2 பயிற்சி 4.1 உள்ள முதல் சம் பார்ப்போம்ப்பா. 30 டிகிரி 60 டிகிரி மற்றும் 90 டிகிரி ஆகியவை ஒரு முக்கோணத்தின் கோணங்களாக அமையுமா அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்கப்பா. முக்கோணத்தில் 3 கோணங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு முக்கோணம் 3 கூடுதல் எப்படி இருக்கும்னா 180 டிகிரி இருக்கணும். சரியா? இப்போ கொடுத்த கோணம் நமக்கு 180 டிகிரி வருதான் பார்ப்போம். ஃபஸ்ட்மா கணக்கில் கொடுத்த நம்பர்ஸ் எழுதிக்குவோம். கொடுக்கப்பட்ட கோணங்கள் 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. இப்போ கோணங்களை கூடுதல் 30 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி. இப்போ நம்ம கூட்டுவோம். 30 60 கூட்டினா 90, 90 ப்ளஸ் 90 180. அப்போனா முக்கோணம் அமைக்க நமக்கு எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 180 டிகிரி. நமக்கு 180 டிகிரி வந்துடுச்சா? அப்போனா எனவே கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் கொண்டு முக்கோணம் அமைக்க நமக்கு இது இயலும். சரியாடப்பா? முக்கோணம் அமைக்க இயலும். அடுத்து செகண்ட் சம்மு. ரெண்டாம் கணக்குலேயே நமக்கு 3 கோண அளவு கொடுத்துருக்காங்க. 25 டிகிரி 65 டிகிரி மற்றும் 80 டிகிரி ஆகிய கோணங்களை கொண்டு ஒரு முக்கோணத்தை அமைக்க இயலுமா? இதில் நாம் செஞ்சு பார்ப்போம்ப்பா. ஃபஸ்ட்டு கொடுத்த கோணங்களை எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்ட கோணங்கள் 25 டிகிரி 65 டிகிரி 80 டிகிரி. கோணங்களின் கூடுதல் இது எல்லாத்தையும் கூட்டல் அடையாளம் போட்டு சேரும்ப்பா. இப்போ 25 65 கூட்ட நமக்கு எவ்வளோடா வருது? 70 90. 90ஐயும் 80ஐயும் கூட்டினா 170. நமக்கு ஒரு முக்கோணம் அமைக்கணும் எத்தனை டிகிரி இருக்குன்னு பார்த்தோம்னா 180 டிகிரி இருக்கும். 3 கோண அளவுகளை கூட்டினா நமக்கு 180 வரும். அப்படின்னா இது நாட் ஈக்குவல்ட். எனவே கொடுக்கப்பட்ட கோணங்களை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலாது. ஓகேவா மேம்? ஃபஸ்ட்டு கணக்குக்கு இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? அதில் நமக்கு 180 வந்துச்சு. அதனால் முக்கோணம் அமைக்க இயலும் எழுதணும். இதுக்கு 170 வருது. அதனால் நாம் முக்கோணத்தை அமைக்க இயலாதுன்னு எழுதுகிறோம். தேங்க்யூ மேம்.